பழமொழியில் திளைச்சவர்கள் இல்லையா, அப்படியே நேராக போய் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுதாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் கேட்டோம். சடக்குன்னு சொன்ன ஆள்லாம் அர்த்தம் என்ன இல்லை சார், தெரியல சார். என்ன சொல்கிறது, பின்னால் இப்போ என்ன ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்க இந்த நாங்கள் ஒரு மனு கொடுத்ததுக்கு அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னா நாளைக்கு எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வருவாங்க. அங்கே பணக்காரங்க ஒரு காலம் வந்தால் ஏழைக்கு ஒரு காலம் வரும் தான். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலுமே அந்த கஷ்டம் நமக்கு தொடர்ந்துட்டே இருக்க போகிறதில்ல. நம்ம கஷ்டத்தை தாண்டியும் நம்ம ஜெயிக்கிற ஒரு காலம் வரும்ல, அதனால தான் அவங்க அந்த பழமொழியை டிஃபைன் பண்ணுறாங்க. முன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணால் யானைக்கு ஒரு காலம் வரும். பெரியவங்க இருக்காங்க, அவளும் சாதிக்கிறா, அதே மாதிரி பூனைக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்கிறது தானே என்னோட கருத்து. அதாவது சின்ன வயசுலலாம் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்ற ஆசைகள் நிறையாவே எனக்கு இருக்கும். அந்த டைம் நான் ஆசைப்பட்டது எல்லாம் இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறுது. அதுதான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்ன்றதை நான் என்னோட ஆஸ்பெக்டில் எடுத்திருக்கேன். ஸோ யானை ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போட்டும், பூனை ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டும், அந்த மாதிரி சொல்லும்போது யானை ஒரு பக்கம் வாழட்டும், பூனை ஒரு பக்கம் வாழட்டும், வாழ வேண்டியவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்ன கொஞ்சம் காசு வந்தோன்னா ஆடுவோம், அப்புறம் காசு இல்லைன்னா நான் அமைதியாக இதுதான். அதான் யானைக்கு ஒரு காலம் தான் பூனை ஒரு காலம் வருவாங்கல்ல, தகாத சேட்டைகள் தான் வருது. உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் அதே மாதிரி எனக்கு ஒரு காலம் வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதான். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பதற்கு சரியான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெய் என்று சொன்னால் பசுவினுடைய நெய். 40 வயது வரை ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில உடலும் அவனுடைய எலும்பும் எல்லாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நெய்யினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். வயதாக நம்ம இந்த பசு நெய்யை அதிக அளவில் நம்ம சேர்க்க முடியாது. அப்போ பூனை என்றால் என்ன செய்கிறது? பூவிலிருந்து கிடைக்கும் நெய், அதான் பூனை அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பூவிலிருந்து கிடைக்கும் நெய் என்பது தேன். இந்த தேனை நம்ம வயதான காலத்தில் சாப்பிடலாம். இதைத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.